ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ சாம்பார் செய்ய போறோம். இந்த மாதிரி டிஷ் நீங்களும் செய்வீங்க, அதை நம்ம சேனலுக்கு அனுப்புங்க. இந்த சேனல் மூலமா என்ன அமௌண்ட் வருதோ அதை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலமா வேர்ல்டு வைடு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட டேலண்ட் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். நீங்க யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், அவரைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி. எண்ணெய் நல்லா காயட்டோன்னு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதுல வெங்காயம் போட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு அது கூடவே கொஞ்சம் குடமிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா 1/4 ஹவர் ஃபுல்லுலே இருக்கட்டும். அப்பதான் காய் நல்லா வெந்து இருக்கும். காய் நல்லா வெந்தாதான் உங்களுக்கு சாம்பாரும் டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா புளி ஊற்றி அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து மூடி விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த காயில அந்த புளி ஊறும்போது அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை ஊற்றி நல்லா கலந்து விட்டு அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு எடுத்தீங்கன்னா கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கலந்து விடுங்க. சூப்பரான சாம்பார் ரெடி. கருவேப்பிலையை நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது முடி வளர்ச்சி, செரிமான பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தி, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றது, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கு. உங்க டெய்லி சமையல்ல கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ.